எல்லோருக்கும் வணக்கம். எனது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று ஆகஸ்ட் 5, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. முதல் அமைச்சர் பற்றி அவதூறு பேச்சு. உதயநிதி ஸ்டாலின் அதிரடி கைது. தஞ்சைக்கு அழைத்துச் சென்று 1.5 மணி நேரம் விசாரணை. முதல் அமைச்சர் விஜய் பற்றி அவதூறாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அவரை தஞ்சைக்கு அழைத்துச் சென்ற போலீசார் 1.5 மணி நேர விசாரணைக்கு பின்னர் விடுவித்தனர். கபினி அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கு காவிரி நீர் வந்தது. அரசியல் பரபரப்புக்கு இடையே சட்டசபையில் இன்று பட்ஜெட் தாக்கல். கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெறுமா? உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் சாலை மறியல். ஆயிரக்கணக்கானோர் கைது. உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை. உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம், சாலை மறியல். 500க்கும் மேற்பட்டோர் கைது. தஞ்சையில் திமுகவினர் மோதல். முதல் அமைச்சர் விஜய் உருவபொம்மை எரிப்பு. செருப்பு, கற்கள் வீசப்பட்டதால் பதற்றம், போலீஸ் குவிப்பு. மாங்காட்டில் பாதாள சாக்கடை, திருவேற்காட்டில் குடிநீர் திட்டம். சென்னையில் புதிதாக 12 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள். 710 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு முதல் அமைச்சர் விஜய் அடிக்கல் நாட்டினார். காப்பீடு இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் வழங்குவதை நிறுத்தலாம். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. தமிழகத்தில் 1 லட்சம் ரூபாய் கோடியில் 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலை திட்டங்கள். நெடுஞ்சாலை ஆணைய மண்டல அதிகாரி தகவல். பெண்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் கடும் நடவடிக்கை. அமைச்சர் நிர்மல் குமார் உறுதி. கேரளத்தில் தொடரும் கனமழை. கழுத்தளவு வெள்ளத்தில் மூழ்கிய நிலையிலும் ஜீப்பை ஓட்டிச் சென்ற டிரைவர். 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மது பிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில் வாங்க புதிய செயலி. கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதை தடுக்க நடவடிக்கை. தஞ்சாவூர் பேச்சு வழக்கு தொடர்பாக உதயநிதி ஸ்டாலினிடம் காவல் நிலைய விசாரணை தீவிரமடைந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறை விசாரணைக்குப் பின் உதயநிதி ஸ்டாலினுக்கு உடனடியாக பிணை, ஸ்டேஷன் பேல் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக தொண்டர்கள் போராட்டம். செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன் திரண்டு திமுக தொண்டர்கள் முழக்கமிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். உதயநிதி கருத்து குறித்து சிபிஐ கண்டனம் தெரிவித்து அதே நேரத்தில் ஜனநாயக கடமை ஆற்ற அனுமதிக்குமாறு கோரிக்கை. சட்டப்பேரவை கூடுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று 2026 முதல் 27 வரை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. விஜய் கட்சி கண்டனம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக தமிழக அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தல். வைகோவுக்கு புகழாரம். குளிர்காலத்திலும் வியர்க்கும் பெயர் வைகோ. அமைச்சர் ராஜ்மோகன் நிகழ்ச்சி பேச்சு. எழுதி வச்சுக்கோங்க ஆதவ் அர்ஜுனா. உச்சகட்ட அரசியல் பரபரப்பில் தமிழக அரசியலில் மாற்றம் உறுதி என ஆதவ் அர்ஜுனா அதிரடி பேச்சு. துக்ளக் ரமேஷ் கேள்வி. உதயநிதியை கைது செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது என பேட்டியில் கேள்வி. தமிழக சட்டத்துறை வழிகாட்டல். நீதிமன்ற வழக்கு தொடர்பாகவும் பிணை நடவடிக்கைகள் குறித்தும் வழக்கறிஞர் என்பார். இளங்கோ விளக்கம். சென்னை மாவட்ட செய்திகள். லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் நியூஸ். வீடு தேடி ரேஷன் பொருட்கள். சென்னையில் ஆகஸ்ட் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் விநியோகம். சென்னையில் இன்று மின்தடை. பராமரிப்பு பணி காரணமாக பெரம்பூர், திருமலை நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை. அண்ணாமலையார் கோயிலில் சாய் பல்லவி. திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலில் நடிகை சாய் பல்லவி சாமி தரிசனம் செய்தார். கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தின் முக்கிய 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு. வெப்பநிலை நிலவரம். வடதமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றமில்லை என வானிலை மையம் தகவல். மதுரை சித்திரை வீதி ஆய்வு. மதுரை மாநகராட்சி சார்பில் நகர்ப்புற தூய்மைப் பணிகள் தீவிரப்படுத்த உத்தரவு. கோவை தொழில் முனைவோர் மாநாடு. சிறு குறு தொழில்களுக்கான புதிய திட்டங்களை அமைச்சரவை ஆய்வு செய்தது. நெல்லை மின்வாரிய அறிவிப்பு. துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக கிராமப்புறங்களில் மின்சாரம் தடை செய்யப்படும். திருச்சி பேருந்து நிலைய விரிவாக்கம். ஒருங்கிணைந்த புதிய பேருந்து முனைய பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை. கன்னியாகுமரி சுற்றுலா பயணிகள் கூட்ட நெரிசல். வார விடுமுறைக்குப் பின் சுற்றுலா தலங்களில் அதிகாலை முதலே குவிந்த பயணிகள். தேசிய செய்திகள். நேஷனல் நியூஸ். ஏஐ வீடியோ மோசடி எச்சரிக்கை. பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பேசுவது போல் ஏஐ போலி வீடியோக்களை தயாரித்து மோசடி செய்யப்படுவதாக மத்திய அரசு எச்சரிக்கை. நாடாளுமன்ற கூட்டம். மழைக்கால கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதம் தொடர்கிறது. டிஜிட்டல் கைது மோசடி.
நாடு முழுவதும் டிஜிட்டல் அரெஸ்ட் ஆன்லைன் மோசடிகளை தடுக்க நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை சாப் உருவாக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சதுப்பு நிலங்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை சுற்றியுள்ள 10 கிலோமீட்டர் மண்டலங்களில் சுரங்கத் தொழில் செய்ய தடை. நீட் தேர்வு வழக்கில் உத்தரவு. அமைதியான வழியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கேரள அரசு கோரிக்கை. முக்கியமான வனப்பகுதி அமைவிடங்களை பொது மேப் செயலிகளிலிருந்து நீக்க மத்திய அரசிடம் கோரிக்கை. பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டம், இளைஞர்களுக்கான புதிய பயிற்சி திட்டத்தின் கீழ் சேர்க்கை எண்கள் அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீர் எல்லை பாதுகாப்பு, எல்லையோர கிராமங்களில் பாதுகாப்பு படையினரின் கண்காணிப்பு தீவிரமாக்கம். மத்திய ரயில்வே திட்டங்கள், தென் மாநிலங்களுக்கான புதிய அதிவேக ரயில் வழித்தடப் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு. பெட்ரோல், டீசல் விலை நிலவரம். எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்ட புதிய விலை அட்டவணையில் மாற்றமில்லை. சர்வதேச தொழில்நுட்ப கண்காட்சியில் பிரபல மனித ரோபோவுக்கு திருமணம் நடைபெற்றதாக தகவல். உக்ரைன் ரஷ்யா மோதல். எல்லைப் பகுதியில் நடந்த புதிய தாக்குதலில் 9 பேர் பலி. உகாண்டா கோர விபத்து. வேன் மீது லாரி மோதிய கோர விபத்தில் 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வெனிசுலா நிலநடுக்கம். நிலநடுக்கத்திற்கு பிந்தைய மீட்புப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஜப்பானை நோக்கி தென்கொரிய இளைஞர்கள். வேலைவாய்ப்புகளுக்காக ஜப்பானுக்கு படையெடுக்கும் தென்கொரிய இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஸ்பெயின் எல்லை அகதிகள் சோகம். கடல் வழியாக எல்லைக்குள் நுழைய முயன்று உயிரிழந்த அகதிகளின் எண்ணிக்கை உயர்வு. சூடான் ராணுவ தாக்குதல். ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்ததாக சர்வதேச அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. அமெரிக்க ஜப்பான் பொருளாதார பேச்சு. கரன்சி மதிப்பு வீழ்ச்சியை சமாளிக்க அமெரிக்கா உடனடி நடவடிக்கை. மத்திய கிழக்கு அமைதி முயற்சி. சவுதி அரேபியாவின் தலைமையில் வளைகுடா நாடுகளில் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. இலங்கையில் கனமழை வெள்ளம். பல மாகாணங்களில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் மக்கள் அவதி. மீட்புப் படைகள் விரைந்துள்ளன. சினிமா பொழுதுபோக்கு. சினிமா என்டர்டெயின்மெண்ட். கார்த்தியுடன் இணையும் மோகன் ராஜா. புதிய திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. வதந்தி பார்ட் 2 திரெய்லர். வதந்தி சீசன் 2 வெப்சீரிஸ் திரெய்லர் வெளியாகி இணையத்தில் அலைகளை உருவாக்கி வருகிறது. நடிகை ஆண்ட்ரியா விளக்கம். நான் சிம்புவோட அம்மா இல்ல, நான் சந்திராதான் என வைரல் தகவலுக்கு ஆண்ட்ரியா முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். ஷாலினி ரீஎன்ட்ரி. 25 ஆண்டுகளுக்கு பிறகு தயாரிப்பாளராக திரையுலகில் மீண்டும் தடம் பதிக்கும் நடிகை ஷாலினி. AK-64 அப்டேட். அஜித் குமார் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் உருவாகும் தியேட்டரில் படத்தின் படப்பிடிப்பு தகவல்கள். புதிதாக ஏதேனும் கூடுதல் தகவல் சேர்க்கலாம் என்று நினைத்தால் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைய செய்திகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.